பிள்ளைகளே, இவ்வளோ நாளும் எழுத்து பயிற்சியை மேற்கொண்ட நாங்கள் இனி பாடம் ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள். ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, ஔவன்னா, அக்கன்னா. ஆனா என்று சொல்றதுக்கான கால அளவு, ஆனா என்று சொல்ற சத்தம் எவ்வளவு தூரம் இருக்கணும்னா, நாங்கள் கண்ணை ஒருக்கா வெட்டி மூடுறோம். கண்ணை போய் இமையோட முட்டிட்டு எடுக்கிற அந்த வேகத்தில் சுண்டுற ஒரு நொடி, அதைத்தான் ஒரு நொடின்னு சொல்லுவோம். கண்ணிமைக்கும் பொழுது அல்லது ஒரு நொடி பொழுது என்று சொல்ற அந்த நொடி என்று சொன்னா, அந்த காலத்துக்குள்ளதான் நாங்கள் இந்த ஆனாவை வாசிக்கணும். ஆனா பாருங்கள், ஒரு நொடி பொழுது. இந்த ஆவன்னா வாசிக்க 2 நொடி பொழுது, 2 கால அளவு எடுக்குது. ஆவன்னா பாருங்கள், ஆவன்னா 2 நேரம் 2 நொடி வருது. ஈனா ஒரு நொடி பொழுது. ஈயன்னா 2 நொடி பொழுது. ஊனா ஒரு நொடி பொழுது. ஊவன்னா 2 நொடி பொழுது. ஏனா ஒரு நொடி பொழுது. ஏயன்னா 2 நொடி பொழுது. ஐயன்னா ஒரு நொடி. ஓனா ஒரு நொடி. ஓவன்னா 2 நொடி பொழுது. ஔவன்னா 2 நொடி பொழுது. அக்கன்னா அது ஆயுத எழுத்து, அதுக்கு நொடி நாங்கள் தேவைப்படல. பாருங்க, இந்த இதுக்குள்ளதான் நாங்கள் நொடியை பார்த்த நாங்கள். அப்ப எங்களோட கால அளவு, மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம். எங்களோட அளவை மாத்திரை என்று சொல்லுவோம். மாத்திரைண்டா என்ன? குளிச. அப்ப அந்த அந்த அளவு திட்டத்தை நாங்கள் ஒரு நொடி பொழுது அல்லது இமை பொழுதுன்னு சொல்றோம். ஒரு இமை பொழுதுல வாசிச்சிடணும் ஆ. அடுத்தது ஆ கொஞ்சம் இழுத்து வாசிக்கணும், கொஞ்சம் ஸ்பீடா, கொஞ்சம் 2 நொடி பொழுது. ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ என்று சொல்லி கொஞ்சம் நீட்டி முடக்கி வாசிக்கணும். கொஞ்சம் உயர்ந்து நீட்டா ஒலிக்கிறாக்களை நெடில் எழுத்து, நெட்டல் எழுத்துன்னு சொல்லுவோம். குரில் நெடில், குரில் நெடில். சின்ன ஒரு புள்ளி போட்ட ஆக்கள் எல்லாரும் குறிலாக்கள், பெரிய புள்ளி போட்ட ஆக்கள் எல்லாம் நெடிலாக்கள். சரியோ? அப்ப என்னென்னு சொன்னா நீளம், அவர்களை வாசிக்க கொஞ்சம் கால அளவு நீளமாக படுக்குது. ஆனாவை வாசிக்க காலம் குறுகியதாக இருக்கு. இதை அவதானிச்சு கொள்ளுங்க. ஆனா தமிழ் எழுத்தின் எங்களோட முதல் எழுத்துக்களை இன்றைக்கு படிக்க விழிக்கிறோம். உயிர் எழுத்து என்று சொல்லி இவர்கள் தான் எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களுக்கு உடம்புல உயிர் இருக்கிற மாதிரி எங்களோட தமிழ் மொழிக்கு உயிரான எழுத்துக்கள் இவர்கள். இவர் ஆயுத எழுத்து. அப்ப இவைகளை ஒருக்கா இன்றைக்கு நாங்கள் இவர்களை ஒருக்கா அக்கு வேறு ஆணி வேறையா படிக்கணும் என்று சொல்லணும். அக்கு வேறை ஆணி வேறையா படிக்கணும். ஆனா ஆவன்னா, ஈனா ஈயன்னா, ஊனா ஊவன்னா, ஏனா ஏயன்னா, ஐயன்னா ஓனா, ஓவன்னா ஔவன்னா, அக்கன்னா. திருப்ப ஆனா ஆவன்னா, ஏனா ஈயன்னா, ஊனா ஓவன்ன, ஏனா ஏயன், ஐயன்ன ஓனா ஓவன்னா ஔவன்னா என்று சொல்லி நாங்கள் பாடலாகவும் இதை படிக்கலாம். அடுத்தது நாங்கள் தமிழ் மொழியை தலகரணமாகவும் படிக்கிறோம். நாங்கள் எப்படி? ஔவன்னா ஓவன்னா, ஓனா ஐயன்னா, ஏயன்னா ஏனா, ஊவன்னா ஊனா, ஈயன்னா ஈனா, ஆவன்னா ஆனா. எப்படி? தலகரணமாகவும் படிக்கிறாங்க, தலைகீழாகவும் படிப்போம். தமிழ் மொழியை அக்கு வேறு ஆணி வேறையா படிக்கணும்னு சொல்லுவாங்க, அல்லது தலகரணமா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. தலைகீழாவும் படிக்கணும். நாங்கள் இந்த பக்கமாகவும் படிக்கணும், இந்த பக்கமாகவும் படிக்கணும். அப்படி படிக்கணும். அப்ப சரியான முறையில இந்த முறை நீங்க தான் படிச்சு கொண்டே ஆகணும். ஆனா அவன்னா, ஈனா ஈயன்னா, ஊனா ஊவன்னா, ஏனா ஏயன்னா, ஐயன்னா ஓனா, ஓவன்னா ஔவன்னா. கவனிங்கோ திருப்ப. ஔவன்னா ஓவன்னா, ஓனா ஐயன்னா, ஏயன்னா ஏனா, ஊவன்னா ஊனா, ஈயன்னா ஈனா, ஆவன்னா ஆனா. ரிவர்ஸ்லையும் படிக்க வேணும். சரியோ? அடுத்ததை பாருங்கள். முக்கியமாக இவருக்கு பெயர் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து இவருக்கு பேர் அக்கன்னா. இவர்கள் 12 பேரும் தான் உயிர் எழுத்து என்று சொல்லுவோம். எங்களோட மொழியில இருக்கிற உயிரெழுத்து இவை 12 பேரும். ஆனால் இங்க அக்கன்னா என்று சொல்ற இந்த எழுத்து ஆயுத எழுத்தும். போர் வீரர்கள் சண்டையின் போது கையில வச்சிருக்கிற வாள், மற்றது இன்னொரு எதிரின்ற வாளை தங்களோட நெஞ்சில
விட்டு விழாமல் பாதுகாக்கிறதுக்கு வச்சு கிடக்கிற கேடியமும் வாளும் சேர்ந்தது தான் சேர்ந்து எக்கு என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆயுத எழுத்து எந்த மொழியிலையும் ஆயுதம் தாங்கிய எழுத்து இல்லை. எங்களுக்கு மட்டும் ஏன் தமிழ் மொழியில ஆயுதம் தாங்கிய எழுத்து ஆயுத எழுத்து என்று சொல்லி இருக்குன்னு சொன்னால் அது இந்த பின்புலத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மறவர்கள் என்றால் வீரர்கள். மறவர்கள் என்று சொன்னால் யாரு? வீரர்கள். அப்ப தமிழர்களுக்கு மறவர்கள் என்றும் ஒரு பெயர் இருக்கு. அவர்கள் மறவர்களாக இருக்கிறதாலேயும் மறவர்களுக்கு மானம் ஒன்றுதான் அடிப்படையாக இருக்கிறதாலேயும் அவை மானத்தை காப்பாற்றுவதற்காக உயிரையும் கொடுப்பார்கள், கையில ஆயுதத்தை ஏந்துவார்கள் என்றது எங்கட வரலாறு. அப்ப போர் வீரர்கள்ல அவர்கள் எப்பவுமே போர்க்களத்துல அவர்கள் அவன் அம்மா போய் போர்க்களத்துல குழந்தைய புரட்டி புரட்டி பாப்பாவாம். குழந்தை இல்லை, தன்னுடைய மகனை பார்ப்பாவாம். நெஞ்சில வாழ்வெட்டு விழுந்திருந்தால் மட்டும்தான் தன் மகன் என்று தூக்கி கொண்டு வருவாவாம். முதுகில வாழ்வெட்டு இருந்தா இது ஒரு கோழை, என்னுடைய மகன் இல்லை என்று தூக்கி போட்டுட்டு போய் விடுவாராம். அப்படியான ஒரு மீர மரபு எங்களுடைய மரபு. எங்களோட தாய்மார்களே வீரர்களாகத்தான் தங்களோட பிள்ளைகளை நோக்குகிறார்கள். அப்ப அவதானிங்க, வீரம் என்றது எங்களோட தமிழ் மொழியிலையும் கலந்திருக்கு, எங்களோட தமிழர்களின் மூச்சிலையும் கலந்திருக்கு, மொழியிலையும் கலந்திருக்கு என்றதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு மிக முக்கியமா இந்த எக்கு என்றதை காட்டினான். அக்கன்னா என்றது ஆயுதம்.